ஹாய். இந்த பேங்கிள்ஸ் வந்து நான் வந்து யூடியூப்ல இருந்து சரண்யா கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து வீடியோஸ் நிறைய போட்டுட்ருக்காங்க. அவங்கக்கிட்டேருந்து நான் ஆல்ரெடி வாங்கியிருந்தேன். ஸோ அவங்கக்கிட்ட தான் இந்த பேங்கிள்ஸுமே வாங்கியிருந்தேன். இதில் வந்து இந்த 2 பேங்கிள்ஸ் வந்து எவ்வளோ ரூபான்னா ரூ. 190. இதில் வந்து லக்ஷ்மி அம்மன் இருக்கிறது மாதிரியான ஒரு பேங்கிள்ஸ். அவங்க வந்து ஷார்ட் வீடியோவில் இதை பற்றி போட்டிருப்பாங்க. அப்புறமா பேங்கிள்ஸ் கலெக்ஷன் தனியாக வீடியோ போட்டிருப்பாங்க. அதில் இருக்குது சரியா. அதுக்கப்புறமா இந்த பேங்கிள்ஸ் வந்து ரூ. 250. இது வந்து ஒன்றே டபுள் லேயர் மாதிரியான பேங்கிள்ஸ் சரியா. இந்த 4 வந்து ரூ. 250. அதுக்கப்புறமா இந்த இயரிங் வாங்கியிருந்தேன். இந்த இயரிங் வந்து ரூ. 99 தான். இப்போ நம்ம ஏதாவது நம்ம பேங்கிள்ஸோ எதுனாலும் வாங்குகிறோன்னு வைங்களேன், அவங்க கரெக்டாக ஒரு பாக்ஸ் போட்டே நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ இந்த பேங்கிள்ஸ் வந்து இந்த பாக்ஸில் இருந்துச்சு, இந்த பேங்கிள்ஸ் வந்து இந்த பாக்ஸில் இருந்துச்சு, அந்த மாதிரி இப்படி அழகான ஒரு பாக்ஸ் கிடச்சிரும் நம்மளுக்கு. நம்ம அடுத்தது நம்ம யூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தொடச்சிக்கிட்டு ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு தொடச்சிட்டு அதே பாக்ஸ்லேயே வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா அது வந்து கொஞ்சம் நாளைக்கு அப்படியே இருக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரி பேங்கிள்ஸ் வாங்கணும் ஆன்லைனில், இவங்கக்கிட்ட வந்து சிஓடியும் அவைலபிளாக இருக்குது. இப்போது இவங்க வந்து எப்படின்னா ஷிப்பிங் சார்ஜ் வந்து நம்ம ஆன்லைன்லேயே பே பண்ணி ஜிபே, பேடிஎம் அந்த மாதிரி நம்ம பே பண்ணி வாங்கினோன்னா ரூ. 40 தான் ஷிப்பிங் சார்ஜு. இப்போ இந்த பேங்கிள்ஸ் வந்து ரூ. 190 வாங்கியிருந்தேன்னா ஆன்லைனில் வாங்குறதா இருந்தக்கு ரூ. 40 மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணி நம்ம வாங்கணும் ஷிப்பிங் சார்ஜுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து சிஓடி போட்டு வாங்கணும் அப்படின்னு சொன்னக்கு ரூ. 100 கொடுக்கணும் சரியா. சிஓடினா வர்றதுக்கு ஒரு 8 நாள் 7 நாள் ஆகலாம். இதுன்னா ஆன்லைன்லேயே நம்ம பே பண்ணோன்னா 3 நாளிலே வந்துடும். அப்படி தான் நான் இவங்கக்கிட்ட வந்து ஆல்ரெடி நிறைய ஹாரம் வாங்கியிருக்கேன். ஒரு ஹாரம், அப்புறம் வந்து ஆல்ரெடி ஒரு பேங்கிள்ஸுமே வாங்கியிருக்கேன் சரியா. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா மீஷோ. இந்த பேங்கிள் வந்து நான் மீஷோவில் வாங்கினேன். 4 வந்து 160 சம்திங் தான். நான் உங்களுக்கு யாருக்காவது கோடு வேணுன்னா சொல்லுங்கள், நான் வந்து தரேன் சரியா. அப்படியே கோல்டு மாதிரி தான் இருந்துச்சு. தெரியுதா உங்களுக்கு? இதில் வந்து 4 இருந்துச்சு. நான் 2 ஒருத்தங்களுக்கு கொடுத்துட்டேன். 2 தான் நான் வச்சுருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னாக்கி நீங்கள் என்கிட்ட வந்து கோடு கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க மீஷோவில். அது வந்து இந்த பேங்கிள். இது வந்து வேணும்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் அந்த சர்ச் பாக்ஸில் தேடி பாருங்கள், சரண்யா கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பாருங்கள். அவங்க வந்து நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க. அதில் நீங்கள் போயிட்டு அவங்க அதுலேயே நம்பர் போட்டிருப்பாங்க. வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணால் அவங்க உடனே ரிப்ளை பண்ணி நம்மளுக்கு வந்து இதை பற்றி இருக்கா, ஸ்டாக் இருக்குது, இல்லைன்னா இந்த கலெக்ஷனில் தான் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க சரியா. அதுக்கடுத்து அவங்கக்கிட்டே தான் இந்த ஹாரம் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு பேங்கிள்ஸ் வாங்கியிருந்தேன் கம்மி ரேட்டுக்கு. அதுக்கப்புறமா இந்த ஹாரம் வாங்கியிருந்தேன். இந்த ஹாரம் வந்து சிஓடியில் வாங்கியிருந்தேன். மீதி எல்லாமே நான் ஆன்லைன்லேயே வாங்கிடுவேன். ஆன்லைன்லேயே காசு கொடுத்து வாங்கிடுவேன். இதுக்கு மேட்சிங்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பேங்கிள்ஸ் வந்து வாங்கினேன். ஏன்னா இதுலேயே அம்மன் போட்டிருக்கா, அதனால் இதுலேயே அம்மன் போட்டிருக்கு, அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஓகேங்களா. பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.